வணக்கம். இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நம்மளோட சேனலில் நிறைய நல்ல விஷயங்களை பற்றி பார்த்துட்டு வரோம். ஆன்மீக தகவல்கள் பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். குழந்தைகள் வளர்ப்பு பற்றியும் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது கையில் உள்ள ரேகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். கையில் உள்ள பெருக்கல் குறி அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெருக்கல் அடையாளம் தனியாக இருக்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆயர்கலைகள் 64 ஜோதிடக்கலையும் ஒன்று, அதில் ஒன்று பிரிக்கப்பட்டதுதான் கைரேகை ஜோதிடம். அந்த கைரேகை ஜோதிடத்தில் இன்று பெருக்கல் குறையை பற்றி தெரிந்து கொள்ளலாம். பெருக்கல் அடையாளம் நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். பெருக்கல் அடையாளம் தனியாக இருக்க வேண்டும் என்றே தெரிவிக்கிறார்கள். வேறு 2 ரேகைகள் குறுக்கே வெட்டு செல்வது அந்த அடையாளமாக நலம் கொள்ளுதல் கூடாது. பெருக்கல் குறி சில இடங்களில் இருந்தால் அதிக நன்மைகளை பயக்கும் என்றும் சில இடங்களில் இருந்தால் அதிகப்படியான தீமைகளை விளைவிக்கும் என்றும் கூறுகிறார்கள். குருமேட்டில் தனியாக பெருக்கல் குறி அடையாளம் காணப்பட்டால் அதை பெற்றவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகள். அவர்கள் செல்வந்தராக இருப்பார்கள். தனவரவு இருக்கும். எப்பொழுதும் அவர்களுக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிட்டும் அப்படின்றத பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதாவது குரு மேட்டில் தனியாக இருக்கக்கூடிய பெருக்கல் குறி இருந்தால் அவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகளாகவே திகழ்வார்கள். எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். திருமண வாழ்க்கை அவர்களுக்கு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும். அதிகப்படியான குழந்தை பேரும் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையால் சொத்துக்கள் அதிகமாக வரக்கூடியதாகவே இவர்களுக்கு திகழ்கிறது. இந்த பெருக்கல் குறி குருமேட்டில் இருப்பவர்கள் மிக மிக அதிர்ஷ்டசாலிகளாக கண்டிப்பாக திகழ்வார்கள். எல்லா பாக்கியங்களும் அவர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இருதய ரேகைக்கும் மனநிலை ரேகைக்கும் நடுவில் தெளிவான பெரிய பெருக்கல் குறி அடையாளம் இருந்தால் அவர்களுக்கு வாழ்வில் அதிர்ஷ்டமும் வசதிகளும் மகிழ்ச்சிகளும் குழந்தை பாக்கியமும் குழந்தை பேரும் நன்றாக அமையக்கூடியதாக இருக்கிறது. இவர்களின் பெற்றோர்கள் மீது இவர்கள் அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எப்பொழுதும் அவர்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே நடக்கும். இப்பொழுது நாம் சொன்ன இந்த 2 இடத்தை தவிர வேற எந்த இடத்தில் இருந்தாலும் அது துன்பத்தை தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. பெருக்கல் குறி அடையாளம் சனிமேட்டில் இருந்தால் அப்படிப்பட்ட நபர் தீயவராக இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கிறார்கள். வீண் விவாதங்கள் அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். சனி விரலின் மேல் இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக துன்பங்கள் நடந்தேறும் என்பதை தெரிவிக்கிறார்கள். சனி விரலின் முதல் பகுதியில் பெருக்கல் குறி இருந்தால் அவர்கள் மதம் மாறி திருமணம் செய்து கொள்பவராகவும் இருக்கிறார்கள். மதம் மாறி திருமணம் செய்யக்கூடியவர்கள் நடுவிரலின் கீழ் பெருக்கல் குறி இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் இப்படி செய்து கொள்வார்கள். அதேபோல் ஒரே ஒரு பெருக்கல் குறி கையில் தென்பட்டாலும் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டாது அப்படின்னு தெரிவிக்கிறார்கள். சனி விரலில் உள்ள பெருக்கல் குறியானது குழந்தை பாக்கியத்தை கொடுக்காது என்று தெரிவிக்கிறார்கள். புதன் மேட்டில் பெருக்கல் குறி காணப்பட்டால் கெட்ட சவகாசம் இவர்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அதிகமான கெட்ட பழக்கத்திற்கு ஆளாகக்கூடியவர்களாக இவர்கள் கண்டிப்பாக திகழ்கிறார்கள். 2-3 அடையாளங்கள் இந்த மாதிரி இருந்தால் அவர்களுக்கு கண்டிப்பாக துர்மரணம் கிடைக்கும் என்றும் தெரிவிக்கிறார்கள். செவ்வாய் மேட்டில் காணப்படும் பெருக்கல் குறி தோல்வியையும் துஷ்டத்தையும் துரதிர்ஷ்டத்தையும் அவமானத்தையும் நஷ்டத்தையும் தெரியப்படுத்தும். அதனால் செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய பெருக்கல் குறி நன்மையே கிடையாது என்று தெரிவிக்கிறார்கள். சந்திரமேட்டில் காணப்படும் பெருக்கல் குறியினால் நீரில் மூழ்கி மரணம் அடைவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். அல்லது வெளிநாட்டில் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதாகவும் தெரிவிக்கிறார்கள். சுக்கிரமேட்டில் காணப்படும் பெருக்கல் குறி அடையாளம் காதல் தோல்வியை தெரிவிக்கும் என்றும் அவமானத்தை தெரிவிக்கும் என்றும் சொல்கிறார்கள். புதன் மேட்டில் குறிகள் காணப்பட்டால் கஷ்டம். செவ்வாய் மேட்டில் குறிகள் காணப்பட்டாலும் அவர்களுக்கு கண்டிப்பாக அவமானங்கள் நடந்தேறும். சுக்கிரமேட்டில் காணப்படும் குறியினால் அவர்களுக்கு காதல் தோல்வியும் அவமானத்தையும் கொடுக்கும் என்றும் தெரிந்து கொண்டோம். பெருக்கல் குறி எந்த இடத்தில் இருந்தால் மட்டும் நன்மைகள் நடக்கும் அப்படின்றத பற்றி தெளிவாக தெரிந்து கொண்டோம். நாளை வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.